கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய மாடல் கொஸ்டின் பேப்பரில் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது 3வது வீடியோ. அதில் கொஸ்டின் நம்பர் 1 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று அசர்ஷன், 2வது ரீசன். இதுக்கான ரீசன் இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்னென்னா, எ வெரைட்டி ஆஃப் தி ஆர்கானிசம் ஃபார்ம்டு பை பியூர் லைன். பியூர் லைன் என்ன அர்த்தம் சொன்னால், ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் மூலமாக அல்லது ஏசெக்சுவல் ப்ரொடக்ஷன் மூலமாக உருவாக்கப்பட்ட breed, that is pure character. Okay, pure line selection method shows more homozygosity with respect to all genes. எல்லா ஜீன்களை பொறுத்த மட்டிலும் அது யூனிஃபார்மிட்டி இருக்கும், ஹோமோசைகோசிட்டி இருக்கும் அந்த பியூர் லைனில் வரக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துலேயும் அப்படிங்கிறது அசர்ஷன். ஓகே, இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, இருக்குமா? இருக்கும். சிம்பிள் பாயிண்ட்டு தான். ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் மூலம் உருவாக்கினா இப்படி தான் வரும், அல்லது ஏசெக்சுவல் ப்ரொடக்ஷன் மூலமாக கட்டிங்ஸ் ப்ரொபகேஷன் இது மூலமாக பண்ணிக்கிட்டே வந்தாலும் இப்படி தான் வரும். ஹோமோசைகோசிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ரீசன் என்ன சொல்கிறாங்க? தி பியூர் லைன் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஏசெக்சுவல் மெத்தட் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகே, அதன் மூலமாக தான் இந்த பியூர் லைன் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரீசன் கரெக்டானு கேட்டால், மோர் ஹோமோசைகோசிட்டி வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலமாகவும் வரும், ஏசெக்சுவல் மெத்தட் மூலமாகவும் வரும். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ இஸ் கரெக்ட், திஸ் இஸ் கரெக்ட். பியூர் லைனில் ஹோமோசைகோசிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டானு கேட்டால் கரெக்ட். ஆர் இஸ் ராங். ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசெக்சுவல் மெத்தட் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமாக பிளான்ட்ஸ் உற்பத்தி பண்ணப்பட்டால் இது ராங், அப்படி இந்த ஹோமோசைகோசிட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா? நோ. ஸோ ஆன்சர் ஏ இஸ் ராங். முடிஞ்சு 2ல் 1 தப்பாக இருக்குது, அதனால் இது விட்டுட்டோம். தென் ஆன்சர் பி, ஏ இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏ இஸ் ராங், அசர்ஷன் இஸ் ராங்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஏன்னா பியூர் லைனில் வந்தால் ஹோமோசைகோசிட்டி எப்பயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா ஜீன்ஸ்லேயும். ஸோ ஆன்சர் பி இஸ் நாட் கரெக்ட், அதை விட்டுலாம். ஆர் இஸ் கரெக்ட். ஆர் வந்து கரெக்ட் தான். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலம் தான் பியூர் லைன்ஸ் வரும். பட் ஏ அசர்ஷன் ஏ ராங் நீங்கள் கொடுத்துருக்கறனால ஆன்சர் பி இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஆன்சர் சி, ஏ இஸ் கரெக்ட், திஸ் அசர்ஷன் இஸ் கரெக்ட், பியூர் லைன் செலக்ஷனில் ஹோமோசைகோசிட்டி வருங்கிறது. பட் ஆர் ரீசன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டஸ் நாட் எக்ஸ்பிளைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஹோமோசைகோசிட்டி ஏசெக்சுவல் மெத்தட் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமாக வருமானு கேட்டால் வரும். பட் அதனால் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அதனால் மட்டும் கிடையாது. ஓகே, திஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தட். டி போனால் ஏ இஸ் கரெக்ட், ஏ இஸ் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் தட். ஆர் இந்த ஹோமோசைகோசிட்டி வர்றதுக்கு ஏசெக்சுவல் மெத்தட் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமாக ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், ஏசெக்சுவல் மெத்தட் ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் அனதர் டைப் ஆஃப் பிளான்ட்டுடைய ஜீன்ஸ் இதுக்குள்ளே வரல. ஸோ தெர் இஸ் நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ மேல் பிளான்ட்டோட இன்னொரு இதிலிருந்து வரல, அதனால் இது மோர் ஹோமோசைகோசிட்டி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஆல்சோ. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். பட் அதே சமயம் இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பியூர் லைன் ப்ரொபகேஷன் ஆல்சோ கேன் பி அச்சீவ்டு பை ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன், அப்படியும் வர முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். தென் வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் தி டெம்பரேட் ரீஜன் ஃப்ரூட். டெம்பரேட் ரீஜன்னா எது அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி எர்த் நியரர் டு தி ஈக்குவட்டார் between the Tropic of Cancer in northern hemisphere and Tropic of Capricorn in southern hemisphere. இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு பேர் ட்ராபிக்கல் ரீஜன். ஓகே, இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வரும்? மேங்கோ வரும், ஜாக் வரும், பனானா வரும். ஓகே, ஸோ ப்ளம் வந்து இங்கே வராது. அது இட் இஸ் அ டெம்பரேட் ரீஜனல் ஃப்ரூட். ஸோ ஆன்சர் டி, ப்ளம் இஸ் தி டெம்பரேட் ரீஜனல் fruit. Okay,
தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். டிஃபரன்ஷியேட் பைஸ்போரிக் மெகாஸ்போர் டெவலப்மெண்ட் ஃப்ரம் டெட்ராஸ்போரிக் மெகாஸ்போர் டெவலப்மெண்ட் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மெகாஸ்போர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஆஞ்சியோஸ்பம்ஸில் ஃப்ளோர் இம்ப்ளான்ட்டில் நடக்கக்கூடியது. ஃப்ளோர்ஸுடைய ஃபீமேல் பார்ட் கைனேஷியம். ஓகே, அந்த கைனேஷியத்துக்குள்ள நியூசெல்லஸ்குள்ள மெகாஸ்போர், இந்த ஸ்போரை ஃபார்ம் பண்ணக்கூடிய மதர் செல் இஸ் தேர். தட் இஸ் கால்ட் மெகாஸ்போர் மதர் செல். ஓகே, இது டெவலப் ஆகி தான் ஒரு எம்ப்ரியோ சாக் உள்ள உற்பத்தி பண்ணுது. இதுக்குள்ள ஓவியலுக்குள்ள. ஓகே, திஸ் மெகாஸ்போர் மதர் செல் divides by meiosis. Meiotically it develops, forming a tetrad of megaspores. இப்போ ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இது டிப்ளாய்டு நம்பர் பை மியாசிஸ் ஹேப்ளாய்டு செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எத்தனை? 4. 1 2 3 4 4 cells are formed. This is the spores. This is the megaspores. இந்த 4ல் 3 செத்து போயிடுது. ஒரே ஒரு செல் ஃபர்தராக அதனுடைய டோட்டலாக இது மாதிரி டிவைட் ஆகாமல் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன்சைட் வேரஸ் செல் சிங்கிள் செல் மெம்பரேனுக்குள்ளே அது இருக்குது. ஓகே, இந்த நியூக்ளியஸ் சிங்கிள் மெகாஸ்போர் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகுது by mitotic division. Then it becomes 4, then it becomes 8 cell nucleate stage. From this female gametophyte develops. Okay, both divisions are transverse, therefore megaspores are arranged in the line forming a linear tetrad. This is linear tetrad. 1 2 3 4. Okay, so in the tetrad 3 upper megaspores degenerate. 3 upper megaspores degenerate and one at the lower end, that is at the salazal end. Okay, develop into embryo sac. This is called monosporic development. Okay, this is called monosporic development. நம்முடைய கொஸ்டின் என்ன? பைஸ்போரிக் டெவலப்மெண்ட் என்ன, டெட்ராஸ்போரிக் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? பைஸ்போரிக் டெவலப்மெண்ட்டில் எம்ப்ரியோசாக் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இந்த மோனோஸ்போரிக்கில் மெகாஸ்போர் மதர் செல் ரெண்டாக டிவைட் ஆகி, அப்போ 4 செல்லாக டிவைட் ஆகி அதில் 3 செல் செத்து போய் ஒரே ஒரு ஸ்போர் இட் டெவலப்ஸ் அஸ் அ எம்ப்ரியோசோக். ஸோ இட் இஸ் கால்ட் மோனோஸ்போரிக். இந்த பைஸ்போரிக்கில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், திஸ் மெகாஸ்போர் மதர் செல் ரெண்டாக டிவைட் ஆகி டயாடுன்னு வருது. இந்த டயாடில் ஒரு செல் செத்து போயிடுது, இன்னொரு செல் ஒன்று செத்து போயிடும், இன்னொரு செல் 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் தி மெகாஸ்போர். அப்போ இது பைஸ்போரிக், உள்ள 2 ஸ்போர்ஸ் இருக்குது. இதில் இருந்து என்ன டெவலப் ஆகுதுன்னு சொன்னால், இந்த எம்ப்ரியோ சாக் கேமிட்டோஃபைட் ஜெனரேஷனுக்கான இது நடக்குது. அந்த கேமிட்டோஃபைட் இந்த 2 மெகாஸ்போர்லேருந்து டெவலப் ஆகிறதுனால திஸ் இஸ் கால்ட் பைஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஓகே, மூணாவது டெட்ராஸ்போரிக். டெட்ராஸ்போரிக்னு என்னென்னா, திஸ் மெகாஸ்போர் மதர் செல் முதலியவும் 2 டயாடாக ஃபார்ம் ஆகாமல் அதிலிருந்து ஃபர்தராக நியூக்ளியஸ் மட்டும் 2ஆக டிவைட் ஆகி 4 ஸ்போராக டிவைட் ஆகிடுது. ஸோ 4 ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன்சைட் திஸ் மெகாஸ்போர் மதர் செல். அதிலிருந்து எம்ப்ரியோசாக் டெவலப் ஆகுது ஃபர்தராக. ஃபைனல் எம்ப்ரியோசாக் இந்த மாதிரியாக இருக்கிறது. ஓகே, ஸோ பைஸ்போரிக் எம்ப்ரியோசாக் in some cases after dyad formation only one of the dyad divide, other dyad degenerates. ஒன்று டிஜெனரேட் ஆகிடுது, ஒன்று மட்டும் ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஓகே, மியாசிஸ் மூலமாக, மியாசிஸ் மூலமாக. இப்போ இந்த டயடில் 2ல் 1 செத்து போயிடுது, 1 2 ஸ்போரோட இருக்குது. ஸோ தீஸ் 2 ஸ்போர்ஸ் டெவலப் இன்டு எம்ப்ரியோ சாக். தி சர்வைவிங் டயாட் என்லார்ஜஸ். இந்த 2ல் 1 செத்து போயிடுது, சர்வைவிங் லேயர் dyad enlarges and divides to form 2 spores.
not separated by a wall. The two spores are not separated by a wall. So the two spores protoplast within the wall of the surviving dyad enlarge and form a bisporic embryo sac. This forms a bisporic embryo sac. Tetra இதில் மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் 1 and 2 மூலமாக 4 spores are formed. The spores forms the 4 megaspores take part in the formation of the embryo sac. That is the tetra formation. Okay. இப்போ ஃபார் த ஃபைனலாக உள்ள எம்ப்ரியோ சாக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 3 antipodal cells are haploid and இங்கே ஹியர் egg apparatusல there is a 1 egg cell and 2 synergid cells. இந்த synergid cells உடைய வேலை pollen tube உள்ளே கொண்டு வந்து டைரக்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ எக் செல் கெட் ஃபெர்டிலைஸ்ட் அந்த ஆன்டிபோலார் செல்ஸ் இதில் 4 இருக்குன்னு பார்த்தோம். இது 4ல் ஒரு செல் கம்ஸ் டு தி ஆன்டிபோலார், அதர் 3 நியூக்ளியை டெவலப் இன்ட்டு ஆன்டிபோடல் செல்ஸ் இன் தி செலசல் எண்ட். ஓகே, 3 செல் தனியாக மாறிடும். இந்த ஒரு செல் இங்கே சென்ட்ரலில் வந்துடுது. தட் இஸ் கால்டு போலார் நியூக்ளியை. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஆன்டிபோடல், திஸ் இஸ் போலார். So after nuclear fission, both the nuclei of the coenomegaspore, ஒன்றா சேர்ந்திருக்கிற மெகாஸ்போர், 1 haploid 1 triploid, divided twice forming 4 nuclei at each pore. ஓகே, இதில் 4 நியூக்ளியை இருக்குது. அதிலிருந்து 1 போலார் நியூக்ளியைக்கு வந்துடுது. மீதி 3 நியூக்ளியை 3 செல்ஸாக மாறிடுது. திஸ் இஸ் கால்ட் ஆன்டிபோடல் செல்ஸ். ஓகே, இந்த எண்டில் இருக்கக்கூடிய 4 நியூக்ளியில் 3 cells are formed, 2 synergid cells and 1 egg cell, and 1 nuclei comes to the polar nuclei. Okay, this is how it happens. Though finally, this matured embryo sac comprises of an egg apparatus of 3 haploid cells and 3 triploid antipodals, and a central cell. This is the central cell with 2 polar nuclei, 2 nuclei irukku, 1 haploid and 1 triploid. This is the final result. So meaning என்னன்னு சொன்னால், bipolar இதில் out of these dyads 1 dyad dies, another dyad having 2 spores, megaspores develop into a embryo sac. Tetrasporic this dyad does not form. These 2 megaspores becomes 4 megaspores and they develop into 4 megaspores. வந்து இது மாதிரியாக ஃபைனலாக ரிப்பீட்டட் டிவிஷன் மூலமாக இங்கே 3 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கே 3 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது and 1 central cell. This way it forms. This is the difference. Okay. So thank you students. We'll meet again in the next discussion.